சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா பிஃபோர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? லைக் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபாரெக்ஸ் வந்து கரன்சி மார்க்கெட்டு ப்ளஸ் வந்து நாஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸில் ஒரு ஷேர் பார்த்துடலாம், யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஷார்ட்ஸில் வந்து இதுதான் அப்லோட் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஷேர்ஸு ஸ்டாக்ஸு தான் அப்லோட் பண்ணியிருப்போம். பட் வந்து எல்லோரும் நீங்கள் அதுக்கான என்னது ஆக்சுவலாக இது எல்லாமே என்னது, ஆக்சுவலாக பிஎன்எல் மட்டும்தான், ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இதுக்கான கொடுக்குற இம்பார்ட்டன்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக இதுக்கு வர்ற இம்பார்ட்டன்ட் வந்து என்ன, இதுக்கு இல்லை, ஷேர்ஸ் அண்டு இதுக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டீங்க. பட் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியும் நம்ம பார்ப்போம். பிஎன்எல்லும் நான் அப்லோட் பண்ணுறேன், ஸோ ஷேர்ஸும் அப்லோட் பண்ணுவோம். இதுலேயும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து இதில் ஒப்பீனியன் இல்லை. பிஎன்எல்லில் வந்து நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன்றது ஜஸ்ட் என்னுடைய ப்ரூஃப், ஒர்க்குக்கான ப்ரூஃபாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எனக்கு வந்து இதில் ஷேர்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் 2 நாள் வாரத்தில் எப்படி வந்துச்சுன்னா 1 or 2 டேஸில் வந்து ஷேர்ஸில் உங்களுக்கு இது வரும். ஓகேங்களா? அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸில் மார்க்கெட்ஸ் கொடுங்க. மார்க்கெட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபாரெக்ஸ் கொடுங்க. ஃபாரெக்ஸு மேஜர் பேர்ஸு. ஓகேங்களா? மேஜர் ஸ்டாக்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை கொடுங்க. உங்களுக்கு யூரோ யூஎஸ்டிடி இல்லைனா ஏயுடி யூஎஸ்டிடி. ஓகேங்களா? யூஎஸ்டிடி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், 12 month சார்ட் கொடுங்க. ஓகேங்களா? 12 month சார்ட் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது என்ன லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்றது தெரியும். உங்களுக்கு எந்த லெவலில் நீங்கள் பை பண்ணணும், எங்கே செல் பண்ண போகிறீங்கன்றது அனாலிசிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், மார்க்கெட்டு நமக்கு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ப்ளஸ் யூஎஸ் டாலர்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த ஹையில் வந்து என்ன இருக்குது, மார்க்கெட்டு ஃபாலாக இருக்குது, கண்டினியூவாக ஃபாலாக இருக்குது, டவுனாக இருக்குது. டவுன் ஆகிட்டு இங்கே என்ன இருக்குது, மார்க்கெட்டு நமக்கு சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்குது, அக்குமுலேஷனில் இருக்குது. ஒன்ஸ் வந்து அக்குமுலேஷன் முடியுது அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரம் 12 month சார்ட்டு ஆக்சுவலாக இது. ஓகேங்களா? இயர்லி சார்ட்டு, இயர்லி சார்ட்லேயே வந்து என்னவாக இருக்குது, உங்களுக்கு பியூராக சைட்வைஸ் மார்க்கெட் தான். ஓகேங்களா? இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஹை போகலாம், இல்லைனா இது உள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், 6 month சார்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு லாஸ்ட் 6 month சார்ட்லேயே உங்களுக்கு இந்த லெவல் தான். நம்ம வேணால் என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட் கொடுங்க. மந்த்லி சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? மறுபடியும் இந்த லோ, இந்த ஹை, மறுபடியும் என்னது, இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இதெல்லாமே சப்போர்ட்டு, இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸ். இந்த லோவிலேருந்து இந்த ஹை இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஹைலேருந்து மறுபடியும் இந்த லோ, இந்த லோ டு இந்த ஹை, மறுபடியும் இந்த லோ, மறுபடியும் என்னாகும், இந்த ஹை மூவ் ஆகிருக்கு, மறுபடியும் என்ன ஆகலாம், இந்த லோ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்றதை செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வந்து இது வந்து என்னது, மந்த்லி சார்ட். ஓகேங்களா?
லாஸ்ட்டு இது எல்லாமே டெலீட் பண்ணுறேன். லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன் எடுத்து அனாலிசிஸ் பண்ணிங்கனாலே லெவல்ஸ் கிடச்சிரும். ஜஸ்ட் அனாலிசிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்காதீங்க. இதை வந்து என்ன பண்ணுறேன், இதை எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட் வந்து இந்த ஹை கொடுக்குறேன். ஓகேங்களா, நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது லாஸ்ட்டு 5 மந்த் சார்ட். இது உங்களுக்கு லாஸ்ட்டு 5 கேண்டில் இருக்குல்ல, 5 கேண்டிலுமே ஒரு மாதத்துக்கும் ஒரு கேண்டில். இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட் சூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக போய்ட்டு என்ன பண்ணுங்கள், வீக்லியே ஒரு டே சார்ட் கொடுங்க. நான் டே சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. டே சார்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு, 2026 ஃபிப்பு. ஓகேங்களா, பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் சப்போர்ட் உங்களுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஹை உங்களுக்கு. மேஜராக வந்து இந்த லெவல் ஷார்ட் டைமில் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இது உள்ள தான் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இதை அனலைஸ் பண்ணிட்டு எடுத்துங்க. அடுத்து வந்து என்ன பண்ணலாம், யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ மந்த்லி சார்ட்டு உங்களுக்கு பார்த்தோம், மந்த்லி சார்ட்டோட ஓவர்வியூ பார்த்தோம். ஷார்ட் டைமுக்கு இந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து வீக்லி சார்ட்டுக்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேமும் செக் பண்ணு, ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணிட்டு இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஒன்ஸ் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மூவ் ஆகலாம். பட் இங்கே வந்து 10 ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதையும் கரெக்டாக ஞாபகம் வச்சு அனலைஸ் பண்ணி இது பண்ணிக்கிங்க. பிஃபோர் ஒரு ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா சின்னதாக ஒரு கோர்சஸ் எடுத்து படிங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல படிங்க. படிச்சுட்டு அதுக்கான என்ட்ரிஸ் படித்து நாலேஜை டெவலப் பண்ணிங்க. ஸோ யூரோஎஸ்டி இதுதான் ஆஸ்திரேலியன் டாலர் ப்ளஸ் யூரோஎஸ்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஒரு 10 நிமிட்ஸ்க்குள்ளே நம்ம வீடியோஸை போஸ்ட் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து யூரோஎஸ்டியோட அனாலிசிஸ் இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருக்கு, சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.